நகராட்சியில எவ்வளவு வரி போட்டிருக்கிறார்கள், அந்த வரி நகராட்சிக்கு முறைப்படி போய் சேருகிறதா, அதை தாண்டி அந்த வரி நமக்கு முழுமையாக செலவிடப்படுகிறதா என்பதையெல்லாம் விரிவாக கேட்டு அறிந்து கூட வரி போட்டிருந்தால் இதை குறைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது போன்ற நான் வரி என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை என்பதாலே சொல்லுகிறேன். இந்த பகுதியில் என்ன நடந்தாலும் அதற்காக போராடுவது, அதற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, அவருடைய வயதையும் தாண்டி மனதளவிலே அவர் மரணிக்கிற வரை ஒரு இளைஞராகவே இருந்தார். பல சந்தேகங்கள் அந்த நகர பகுதியை பொறுத்தவரை இருந்தால் அவரிடத்தில் போய் கேட்டால் அவரே அதற்கு விரிவான விளக்கங்களை சொல்லுவார். நான் திவான் கலிபுல்லா அவர்களை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதுகிற போது பல சந்தேகங்களை அவரிடத்தில் போய் கேட்டிருக்கிறேன். அதற்கு விரிவான பதிலை அல்லது எங்கே பதில் கிடைக்குமோ அந்த இடத்திற்கு என்னை அனுப்பி வைத்தவர் ஐயா ராமையா அவர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்பில் இருந்தோம். என்ன பிரச்சனை என்றாலும் அவரை சந்திப்போம், விவாதிப்போம். நான் மட்டுமல்ல, அந்த பகுதியில் நிஜாம் காலனியில் இருக்கிற பலதரப்பட்ட மனிதர்கள், பலதரப்பட்ட அரசியல் தொடர்புடையவர்கள் எல்லோரும் அவரோடு மிக நெருக்கமாக இருந்தார்கள். அந்த வகையில் ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் சராசரியாக மனிதர்கள் சந்திப்பது, பேசுவது என்பது குறைந்து போய்விட்டது. ஒரு நேரத்தில் பெண்களை பற்றி சொல்வார்கள், தலை குடியாம அந்த அம்மா இருக்குப்பாரு அப்படின்னு சொல்லி. இப்ப பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் யாரும் தலை நிமிர்வதில்லை. எல்லாம் அப்படி குனிஞ்சு பார்த்தோம்னா உலகமே கைக்குள்ள இருக்கிறது, குனிந்து கொண்டே தான் இருக்கிறோம். வாழ்க்கையில நிமிருங்கள் என்று எல்லோரும் சொல்லி பார்த்து விட்டார்கள், யாரும் நிமிர்வதாக தெரியவில்லை, எல்லாம் குனிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால பேச்சு என்பது குறைந்து போய்விட்டது. நீங்க யாருன்னா பார்த்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் யார் பேசுறாங்களா, இப்பெல்லாம் ஹோட்டல்ல எல்லாம் முன்னாடி வந்து அரசியல் பேசாதீர்கள் அப்படின்லாம் எழுதி வைப்பாங்க. அரசியலை பற்றியோ அல்லது இந்த வேறு விஷயங்களை பற்றியோ பேசாதீர்கள் அப்படிலாம் எழுதி வைப்பாங்க. இப்போ அந்த போர்டுக்கெல்லாம் அவசியமே இல்லை. கையிலேயே ஒரு கருவியோடு வந்துடுறான், ஆர்டர் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் அதை குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்க. எதிர்த்த சீட்டில் யாரும் வந்து உட்கார்ந்தா கூட தெரியாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார்கள், எதிர்த்த வீட்டில் யார் இருக்கிறார்கள், நிஜாம் காலனிக்கு புதிதாக யார் யார் குடி வந்திருக்கிறார்கள் என்கிற விவரமெல்லாம் ஐயா ராமையா அவர்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு எல்லா மக்களோடும் பழகியவர். இங்கே நம்முடைய இப்ராஹிம் பாபு வரவில்லை என்று நினைக்கிறேன். அல்ல, அவரும் வந்து அவரோட நெருங்கிய தொடர்பில் இருப்பார். அந்த பகுதியினுடைய முன்னாள் கவுன்சிலர் மிக நெருக்கமாக இருப்பார். இப்போ நான் கூட வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இங்கே ஒரு சிலை இருக்கிறது நீதிமன்றத்தில், நீதிமன்ற வளாகத்தில் முன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் அவர்களுடைய சிலை இருக்கு. அந்த சிலை எப்பொழுது வைக்கப்பட்டது, ஏன் வைக்கப்பட்டது என்று பின்னாலே இருக்கிற நீதிமன்றத்தில் இருப்பவர்களுக்கு கூட யாருக்கும் தெரியாது. அந்த சிலைக்கு நேர் பின்னாலே தான் புதுக்கோட்டை திவான் அலுவலகம் இருந்திருக்கிறது. இப்ராஹிம் கலிபுல்லா போன்றவர்கள் அந்த அலுவலகத்தில் இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்ன்னு சொல்கிறோம், அதெல்லாம் புதுக்கோட்டையினுடைய சட்டமன்றம் இருந்தது. நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால் புதுக்கோட்டையிலே ஒரு சட்டமன்றம் இருந்தது. சென்னை ராஜதானியிலேயே ஒரே சட்டமன்றம் அதுதான், புதுக்கோட்டை சட்டமன்றம் தான். 50 உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதில் 35 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், எம்எல்ஏ, புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சேர்ந்தவர்கள். அந்த விவரங்களை கூட ஐயா ராமையா அவர்களிடத்தில் என்னை போன்றவர்கள் கேட்டு தெரிந்திருக்கிறோம். அந்த மன்னருடைய சிலை 25 ஆண்டு காலம் தன்னுடைய பதவியை மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் முடித்த போது அவருக்காக அரசு வைத்த சிலை அல்ல, மக்கள் எல்லோரும் பணம் போட்டு வசூல் செய்து, அதுகூட எங்களை போன்றவர்கள் மன்னருடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் அந்த சிலையை வைத்தார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஐயா ராமையா போன்றவர்கள் தான் அதை தெளிவுபடுத்தினார். இல்லை, எல்லோரும் வசூல் செய்து அந்த 25வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக மன்னர் மார்த்தாண்ட பைரவருடைய சிலையை அங்கே வைத்தார்கள் என்கிற விவரத்தை அவர் சொன்னார். போன்ற பல செய்திகள், வரலாற்று செய்திகள். அப்படி சொல்பவர்கள் யாரும் இப்போது இல்லை. ஏனென்றால் யாரும் பேசுவதற்கு தயாராக இல்லை. அவர் பேசினார், செயலாற்றினார். அதுபோன்ற மனிதர்களுடைய நினைவுகளை போற்றுவது
ஒரு வகையில் என்னை போன்றவர்களுக்கு அது ஒரு சுயநலம் என்று கூட நான் சொல்லுவேன். ஏன் சுயநலம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நாளைக்கு நம்மை போன்றவர்களை பேசுவதற்கு ஆளே கிடையாது. இந்த ஐயா மதிவாணன் வந்திருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 90 வயதாக போகிறது, 93. அவரை கேட்டீங்கன்னா திமுக ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரையும் அவ்வளவு வரலாற்று செய்திகளையும் சாதாரணமாக கடகடன்னு சொல்லிட்டு போவார். நீ எல்லா விஷயங்களையும் ஒரு இடத்துல தெரிந்து கொள்ளலாம். மன்னரை பற்றி, இப்போ திமுகனா திமுகவை பற்றி, திகானா திகாவை பற்றி, அதே மாதிரி இங்கே இருந்த மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வல்லத்தரசு அவர்களை பற்றி, யாரை பற்றி வேண்டுமானாலும் கேட்டு நீங்கள் அவரே ஒரு புத்தகத்தை போல புரட்டி கொண்டே போகலாம். அவரிடத்துல நாம எழுந்து வந்தால்தான். அப்படித்தான் ஐயா ராமையா போன்றவர்களும் அவரை போன்றவர்களுடைய இல்லாமை என்பது இப்பொழுது நமக்கு தெரிகிறது. அந்த வகையில் ஒரு சுயநலத்தோடு, ஏன்னா நாளைக்கு நம்மை மாதிரி மனிதர்களை உலகம் பேச வேண்டும், அதற்காகவாவது நமக்கு நம்முடைய முன்னோடிகளை நாம் பேச வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மகத்தான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.